சித்தர் பூமி. ஜோதிடங்கிறது ஜோதிடருக்கும் அதே ஜோதிடம் தான், ஜோதிடா மாறுவதற்கும் அதே ஜோதிடம் தான். ரெண்டும் ஒரே கல்வி தான், ஒரே பாதை தான். நீங்கள் எனக்கு போதும் நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். இல்லைங்க எனக்கு இன்னமும் நான் படித்து இன்னும் ஒரு 4 பேருக்கு வழி காமிக்க போகிறேன். ஜோதிடம் படிங்க. முதல்ல ஜோதிடம் படித்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தணுமே. நீங்கள் ஜோதிடம் மாறுவதெல்லாம் அப்புறம். நீங்கள் எந்த ஜோதிடம் படிச்சிருந்தாலும் ஏஎல்பி ஜோதிடம் அந்த காலக்கணிதத்தை உணர்த்தமான வாழ்க்கை. இந்த காலக்கணிதம்னு ஒன்று இருக்கானா இருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயமாக படிங்க. என் வாழ்க்கை மாறிச்சுங்க, உங்கள் வாழ்க்கையும் மாறும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கை. சார், இப்போது நிறைய பேர் என்னுடைய கேள்வி என்னென்னா, எனக்கு ஜாதகத்தில் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது சார். இதில் உங்கள் பதில் தேவை. இப்போ நீங்கள் பொதுவாக நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நான் எல்லோரும் ஹெலிகாப்டரில் பயணம் பண்ணலாமான்னு? பண்ணலாம் சார். நான் ஹெலிகாப்டர் வாங்கிட்டு தான் பயணம் பண்ண முடியுமா என்ன? இல்லை, அவசியம் இல்லை. இதுதான் விஷயம் வாழ்க்கையில். எது அதுக்கு எப்போ யாருக்கு தேவைப்படும்னு தெரியாது. ஆனால் ஃப்ளைட்டில் பறக்கலாமான்னு கேட்டால் பறக்கலாம் தான். இப்படி தான் வாழ்க்கை முறையும். ஒரே ஒரு நாள் இந்த ஜோதிடம் படிக்கிறது வந்து எல்லாரும் படிக்கலாமான்னா படிக்கலாம். இது வாழ்க்கை முறைக்கு 100% உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிப்பதற்கு இந்த ஜோதிடம், இந்த விதியை கையாளுவதற்கு இந்த ஜோதிடம் உங்களுக்கு பயன்படுமான்னு பயன்படும். உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லா முடிவும் நீங்கள் எடுத்தீங்கல்ல, இதில் நீங்கள் எந்த முடிவை நீங்கள் மாற்றினீங்க, எந்த முடிவை நீங்கள் எது உங்களுடன் நீங்கள் என்ன தீர்மானிச்சிங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து கேள்வி தெரியாது, பதில் தெரியாது. ஆமாம், என்னமோ நடந்துச்சு, நான் தொழில் நல்லா இருக்குன்னு நினச்சேன், நல்லா இல்லை, ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டம், அவ்வளோதான் இந்த விஷயம். ஆனால் இந்த நிகழ்வை, இந்த செயலை முன்னாடியே தீர்மானிச்சிருந்தீங்கன்னா இது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுமா பயன்படாதன்னா பயன்படும் தான். ஆனால் எல்லாருமே இங்கே வந்து எல்லாருமே ஜோதிடம் படிக்கிறது வந்து ஜோதிடராக மாறணும்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் ஜோதிடம் உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும்னா பயன்படுத்துங்க. இல்லை நான் ஜோதிடராக மாறணும் அப்படின்னா நீங்கள் படித்தது பிறகு எனக்கு புதன் நல்லா இருக்குது, குரு நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குது, ராகு நல்லா இருக்குது, கேது நல்லா இருக்குது, 2ஆம் பாவத்தில் நல்லா இருக்குது, அதை விட்டு நான் வந்து ஜோதிடம் எனக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு தீர்மானம் இருக்கும். இது மற்றவங்களோட வாழ்க்கைக்கு மாற்றும் அப்படின்னா நீ ஜோதிட கல்வி முழுமையாக முழு நேரமாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஜோதிடங்கிறது ஜோதிடருக்கும் அதே ஜோதிடம் தான், ஜோதிடா மாறுவதற்கும் அதே ஜோதிடம் தான். ரெண்டும் ஒரே கல்வி தான், ஒரே பாதை தான். நீங்கள் எனக்கு போதும் நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கலாம். இல்லைங்க எனக்கு இன்னமும் நான் படித்து இன்னும் ஒரு 4 பேருக்கு வழி காமிக்க போகிறேன், 4 பேருக்கு என் வாழ்க்கையில் இந்த நடந்த நிகழ்வுகள் கிரகங்களை வச்சு நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இது கரையிலே நின்றுக்கிட்டு எப்படி நீந்துறது அப்படின்னா தண்ணியில் இறங்கி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கைனாலும் மாறுதில்லை. நீ மற்றவங்க வாழ்க்கையை மாற்றவே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை மாறுவதற்கு நீங்கள் ஜோதிடம் படிங்க. நீங்கள் ஒரு 20 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது உங்கள் வாழ்க்கைக்கு மாறுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ஏன் இங்கே ஒரு 20 நாள் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன குறைச்ச? சரி, நீங்கள் படிக்கிறதோ பார்க்குறதோ அது உங்கள் விருப்பம், உங்களோட செயல். ஆனால் ஒரு கேள்வி கேட்குறீங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சு போச்சு. அடுத்த கேள்விக்கு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? சுயசார்பு வேணும். தற்சார்பு, சுயசார்புன்னு ஒன்று இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நிற்கும். நான் சொல்கிறேன் ஒரு பதில். இது நீங்கள் எப்படி சரின்னு நீங்கள் கேட்க முடியும், சரின்னு எப்படி நிரூபிக்க முடியும்? நான் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தொழில் செட் ஆகாதுங்க, உங்களுக்கு தொழில் செட் ஆகும்னு சொல்லிவிட்டேன். தொழில் செட் ஆகுன்னா உங்கள் லாபம் நட்டம் யார், உங்களுக்கு தானே இல்லை எனக்கா? லாபமாக இருந்தாலும் உங்களுக்கு தான், நட்டமாக இருந்தாலும் உங்களுக்கு தான். வார்த்தைகள் அங்கே கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு திட்டமிட்டு ஒரு கணக்குகளை நான் சொல்கிறேன். இந்த கணக்குகள் உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தணும்ல. நீங்கள் முதல்ல ஜோதிடம் படிங்க. எனக்கு வருமானு நீங்கள் வந்து முதல்ல கேள்வி கேட்காதீங்க. ஜோதிடம் படிங்க. முதல்ல ஜோதிடம் படித்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தணுமே. நீங்கள் ஜோதிடம் மாறுவதெல்லாம் அப்புறம். நீங்கள் ஜோதிடம் படிச்சுட்டு எல்லாருமே ஜோதிடம் மாற போகிறாங்களான்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தும். உங்கள் வாழ்க்கைக்கு முதல்ல பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு 6 மாதம் பயன்படுத்துங்க, 1 வருஷம் பயன்படுத்துங்க, 2 வருஷம் பயன்படுத்துங்க. அடைச்சா நம்ம வாழ்க்கைக்கு இவ்வளோ மாற்றம் வருது இல்லை படித்தா? எனக்கு பயமாக இருக்குது சார். இதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் அதை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஜோசியம் கேட்கறதுக்கு கூட இது மாதிரி பயம் இருக்குது. இதுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு அலாரம், ஒரு மணி அடிக்குது வீட்டில். இது ஒரு பில்டிங்கில் ஒரு ஃபயர் அலாரம் அடிக்குது. இதை பார்த்து பயப்படுவீங்களா, இல்லை வெளியில் எக்ஸிட்டை பார்த்து ஓடுவீங்களா? எக்ஸிட் பார்த்து ஓடணும். அவ்வளோதான் விஷயம் வாழ்க்கை.
சும்மா பயந்துக்கிட்டு அங்கே நின்னா அங்கே நிற்க வேண்டியதுதான். நம்ம அலாரம் அடிக்குது அலாரம் அடிக்குது ஓடுறது முடியுதில்ல. அலாரம் அடிக்காமல் இருந்துச்சுன்னு நீங்கள் அங்கே நிற்பீங்களா நிற்க மாட்டீங்களா? அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பேன் அலாரம் அடிக்கலன்னா. அந்த தீ பரவிடுமான்னு பரவிடும். ஜோதிடங்கிறது பயமுறுத்துறதுக்காக அல்ல, இங்கே உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையாக தான் நான் இந்த ஜோதிடத்தை பார்க்குறேனே தவிர, நீங்கள் உடனே வந்து ஏன்னா இதில் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் கலந்த ஒரு கலவையை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க, அதுதான் ஜோதிடம். ஒரு தவிர ஒரு சிங்கம் வருது, ஒரு புலி வருதுன்னா ஒன்று ஓடி போய் ஒரு கண்ணை மூடிட்டா சரியாயிடுமா? கண்ணை மூடிட்டா அந்த புலி சிங்கம் ஓடி மறைஞ்ச பரவாயில்ல கண்ணை மூடிட்டாரு நம்ம அவரை அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த புலி சிங்கம் விட்டுட்டு போயிடுமா என்ன? அதுக்காக தான் ஜோதிடத்தை படிங்க. ஜோதிடம் எனக்கு வருமானு தயவு செய்து நீங்கள் யாரும் கேட்காதீங்க. நீங்கள் என்னென்னமோ படிக்கிறீங்க, பிஹெச்டி வரையும் படிக்கிறீங்க. இது உண்மையிலே உங்கள் வாழ்க்கையான சம்மந்தப்பட்ட கல்வியே இதுதான் முதல்ல படிக்கணும். இந்த கல்வியை நீங்கள் படிக்க, நீங்கள் மற்ற எந்த கல்வி படித்தாலும் அது வாழ்க்கைக்கு பயன்படும், பொருளாதாரத்துக்கு பயன்படும், பொருளுக்கு பயன்படும், உங்களுடைய நிர்வாகத்துக்கு பயன்படும். இதெல்லாம் பயன்பட்டாலும் நீங்கள் வாழ்க்கைன்னு ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதின்னு ஒரு இடத்துல வந்து தேடும்போது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி தான் நிற்கும். அந்த இடத்துல தான் ஜோதிடம் பயன்படுது. நீங்கள் 10 ரூபா வச்சுக்கிட்டு சந்தோஷமாகலாம், 10,000 வச்சுக்கிட்டு சந்தோஷமாகலாம், 1 லட்சம் வச்சுக்கிட்டு கூட சந்தோஷமாகலாம். இது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு சந்தோஷம் எப்படி வாழ்வது அப்படின்னு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு கலை தான் இந்த ஜோதிடம். 15 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றுது அப்படின்னா, ஏன் ஒரு 15 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது? நீங்கள் ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறோம்ல, 15 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை 1/2 மணி நேரத்தில் ஒரு ஜோதிடரோட வார்த்தை உங்களை மாற்றும்னு நீங்கள் நம்புனா, ஏன் அதே 15 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றாதுங்கிறேன் ஜோதிடத்தில். அதுக்கு தான் ஜோதிடம் படிங்க. நீங்கள் எந்த ஜோதிடம் படிச்சிருந்தாலும் ஏஎல்பி ஜோதிடம் இந்த காலக்கணிதத்தை உணர்த்தும். இந்த காலக்கணிதம்னு ஒன்று இருக்கானா இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்தி பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்னென்னு ரசிக்க முடியும், ருசிக்க முடியும், சந்தோஷம் கொண்டாட முடியும். படிக்கணுங்கிறவங்களுக்கு வாழ்க்கைங்கிற ஒரு அதி அற்புதமான ஒரு வாழ்வியல் ஒரு மருந்தாக இந்த ஜோதிடம் பயன்படும். இல்லை நான் அது வந்து பொருளாதாரத்துக்கும் பயன்படுத்துகிறேன்னா அதே இன்னும் மேலே படித்து நீங்கள் உங்கள் வாழ்வியலுக்கு அது மருந்தாகவும் அது பொருளாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பணமும் சேர்க்க பேரு புகழாக உங்கள் ஒரு ஜோதிடருங்கிற ஒரு அந்தஸ்து வருமானம் வரும். அவரவர் நிலையை பொறுத்தது. நீங்கள் படித்தா தான் நான் உணர முடியும். படிக்க நான் சொல்கிறதால உங்களால் எப்படி உணர முடியும்? முதல்ல படிங்க, அப்புறம் பாருங்கள். இப்போது நிறைய பேருனுடைய மனசில் இருக்க கேள்விகள் எல்லாத்துக்கும் புதுவழிமூர்த்தி ஐயா அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே இந்த வகுப்பு உங்களுக்கு உகந்ததுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது வந்து சும்மா உங்களை தேடி வரல, நீங்கள் வேறு எதையோ தேட போய் இந்த வீடியோலாம் உங்கள் கைக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு தகுதி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை மேற்கொண்டு இந்த வீடியோவை போக எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குன்னா ஒன்றா ஏஎல்பி ஆஃபீஸை தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்தாங்களோ அவங்கள தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட பேசுங்க. கட்டாயமாக படிங்க. என் வாழ்க்கை மாறிச்சுங்க, உங்கள் வாழ்க்கையும் மாறும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு இடத்துல தான் ஒரு மாற்றம் வந்திருக்கும். அது சின்னதாக ஒரு பலகையாக இருக்கலாம், ஒரு போர்டாக இருக்கலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வாசகமாக இருக்கலாம். இப்படி ஒரு வாசகம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையில் முதல் முறையாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க விதி இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு தலைப்பை வைங்க. அப்போ தான் உண்மையிலே வாழ்க்கை உண்மையிலே வந்து நான் வார்த்தைக்காக சொல்லலை, வாழ்க்கைக்காக நான் சொல்கிறேன். இது கண்டிப்பாக இந்த வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு சாகா கல்வியாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடம் விதி இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவோட நீங்கள் இது ஏஎல் படிச்சிருந்தவங்க இந்த வீடியோட பின்பகுதியில் அவங்களோட பின்னோட்ட பதிவுகளை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். எல்லாரோட வாழ்க்கைக்கும் இந்த ஜோதிடம் பயன்படணும். ஜோதிடம் வந்து வளரணும், ஜோதிட கல்வி வளரணும், ஜோதிடர்கள் வளரணும், வழிகாட்டுறவங்க நல்ல இடத்துல இருந்து நல்ல வழிகாட்டினா இன்னும் மக்களும் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு அந்த நிகழ்வை நான் நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.